ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு சுடிதார் பேண்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பேண்ட்டோட பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் சைடு 4 ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். மிச்சம் 2 ஃபோல்டிங் சைடு வந்து கீழே இருக்கணும். இப்போ இது வந்து அளவுகள் இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பட்டியும் அதுக்கப்புறம் பேண்ட்டு டு ஆங்கிள் வரைக்கும் இருக்கிற லென்த்தும் நம்ம தான் இதில் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த 2 அளவுகள் பட்டி, அதாவது சீட் சுற்றளவு ப்ளஸ் வந்து பட்டி லென்த் நம்மளோட உயரம், இந்த 2 அளவு இருந்தாலே நம்ம அழகாக நம்ம பேண்ட் கட்டிங் போட்டுடலாம். இப்போ வாங்க பேண்ட் கட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3 இன்ச்சஸ் எதுக்காகனா நம்ம கேன்வாஸ் கொடுத்து கட் பண்ண போகிறோம், தைக்க போகிறோம். அப்போது நம்மளுக்கு அந்த கேன்வாஸ் கொடுக்கறதுனால கால அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு திக்னஸாக இருக்கும், ரொம்ப வளவலன்னு இருக்காது, கிரிப்னஸ் சூப்பராக இருக்கும். அதனால் 3 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறோம் மடித்து அடிக்கிறதுக்காக. இது வந்து பேண்ட்டோட உயரத்தில் வராது, இது தனி பார்ட். இது 3 இன்ச்சஸ். இப்போது ஃபேண்ட்டோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 39 எடுத்துக்கிறேன். தொப்புலேருந்து ஆங்கிள் வரைக்கும், நம்ம பாத ஆங்கிள் இருக்குல்ல, அது வரைக்கும் அளவு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ அதுலேருந்து தான் பட்டிக்கு நம்ம எவ்வளோ கட் பண்ணுறோன்றது மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் 30 இன்ச்சஸ் வந்து பேண்ட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன், இந்த 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணாமல். இப்போ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஈவனாக மார்க் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபுல் அண்ட் அளவு லென்த்து பார்த்தோன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேதரிங் பேண்ட் மாதிரி எக்ஸஸாக வரதுக்கு ஒரு 3-4 இன்ச்சஸ் நம்ம எக்ஸஸாக விட்டுக்கலாம். அதனால் நம்மளுக்கு நல்லா லென்த்து வந்து நல்லா கிடைக்கும், கேதரிங் பேண்ட் மாதிரி நல்லா லென்த்து கிடைக்கும். கொஞ்சம் சுருக்கமாக அழகாக இருக்கும் காலில். எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் ஒரு எக்ஸஸாக ஒரு 3 இன்ச்சஸ் விட்டுட்டே நீங்கள் வந்து பேண்ட் வந்து கட் பண்ணுங்கள். ஒரு கேதரிங் லுக் கொடுக்கும் பேண்ட்டு. இல்லை ஃபுல் லென்த்துமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பேண்ட் வந்து அளவு பேண்ட் வச்சு நம்ம தைக்கிறத பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும் பிகினர்ஸ்க்கு. இதுவுமே அளவு எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம எப்போவுமே நம்ம பேண்ட் வந்து இப்போ நியூவாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம அளவு எடுக்கிறது பற்றி நம்ம யோசிப்போம்ல, அளவு பேண்ட் இல்லையே நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். ஒரு 2 அளவு வச்சு நம்ம அழகாக பேண்ட் கட் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம அந்த அளவில் கரெக்டாக லைன் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு. இப்போ கரெக்டாக இடுப்புலேருந்து நம்மளுக்கு சீட் கீழே வந்து லென்த்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஓவரால் வந்து 9 இன்ச்சஸ் வச்சாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 8 வச்சாலே 8 and 8.5, அதாவது தையலுக்கும் சேர்த்து நான் சொல்கிறது. சில பேர் 7.5, அந்த ரொம்ப சின்ன பசங்க அப்படிலாம் ஒரு 7.5 வச்சாலே கரெக்டாக இருக்கும். ஒரு மிடில் ஒல்லியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 8 வச்சாலே அந்த லென்த்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், இந்த லென்த்து சொல்கிறேன். அதுலேருந்து இப்போது ஓவரால் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் பார்த்தா 9 வச்சாலே கரெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே ஓரளவுக்கு 9.5 வச்சாலே கரெக்டாக இருக்கும். தையலுக்கும் சேர்த்து நான் விட்டுக்கிறேன், 9 + 9.5 விட்டுக்கிறேன். அதுலேருந்து நம்ம கரெக்டாக கால் ஆங்கிள்லேருந்து நம்ம அளவு எடுத்து ஒரு ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வளைவு கொடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம், இல்லை டேப் வச்சு இதே மாதிரி லென்த்தாக என்ன பிடிக்க சொல்லிவிட்டு நம்ம அழகாக அதை மார்க் பண்ணிக்கலாம். இதை மார்க் பண்ண உடனே கட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம இன்னொரு மார்க்கிங் முக்கியமாக பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் பட்டி அளவு. அந்த பட்டி அளவு பார்த்திங்கன்னா சீட் சுற்றளவு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ சீட் சுற்றளவு வந்து அவங்கவுங்களும் எடுத்துக்கங்க. ஒரு 4 ஃபிங்கர்ஸ் வந்து நம்மளுக்கு லூஸ் வரா மாதிரி சீட் சுற்றளவு எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக பேக் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம எடுத்துக்க. ஃபுல்லாக இடுப்பு அளவு நம்ம எடுக்க வேண்டாம். அது பார்த்தீங்கன்னா 49 ப்ளஸ் அதுக்கு 2 வந்து 1/2 இன்ச்சஸ் ஜாயிண்ட்டுக்கும் ஒரு 1.5 இன்ச் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து அழகாக மடிப்போம், அந்த அளவுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவில் தெரியும் அது எதுக்குன்னு. அதுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் மொத்தமாக 51 இன்ச்சஸ்ஸு நான் டிவைட் பண்ணிக்கிறேன் 4ஆல். அப்படின்போது எனக்கு 12.75 நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ அதையும் ப்ளஸ் வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா பட்டியோட லென்த்து வந்து நான் ஓவரால் ஸ்டிச்சிங் வந்து 8 இன்ச்சஸும் ப்ளஸ் வந்து மேலே ஒரு 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கும், அதாவது நம்ம நாடா விடுவோம் இல்லைங்களா அந்த இடமும், அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சஸ் வந்து கீழே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பட்டி கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டா மொத்தமே நம்மளுக்கு ஓவரால் வந்து 9.5 இன்ச்சஸ் வரும். அதை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம்.
கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஃபோல்டிங் வந்து 4 லேயர்ஸ் வரும். நம்மளுக்கு அப்படி பிரிச்சு பார்த்தீங்கன்னா, 2டே 2 லேயர்ல நெறைய பேர் 4 கட்டிங்லாம் அதில போடுவாங்க இல்லைங்களா? நம்மளுக்கு இது ஈஸியா இந்த மெத்தட்ல பண்ணும்போது 2டே 2 ஜாயினிங் மட்டும் தான் வரும். அதே மாரி கரப்பக்கம் வந்து நம்மளுக்கு ஹிப் கிட்ட வந்துரும். அழகா நம்ம ஒரே மடிப்பு 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கலாம். சூப்பரான ட்ரிக்கா இருக்கும். அதே மாரி 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம பேண்ட் அளவு வந்து பிடிக்க போறோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து நான் 1 இன்ச்சு சேர்த்து நான் அளவு பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா அந்த கர்வ் வந்து கரெக்ட்டா பண்ணிக்கங்க. இப்போ கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறதுனால, அந்த இடத்துல நல்லா கிளாத் விட்டு நான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப லீனா இருக்கிறவங்களுக்கு நம்ம அவ்ளோ கிளாத்லாம் விட தேவையில்ல. நம்ம ஃபுல்லஸ்ட் கிளாத் விட்டா நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, ஃப்ரில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்க வந்து லூஸ் குடுக்காது. இப்போ குண்டா இருக்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு கொஞ்சம் கிளாத் பண்ணும் ஃப்ரீனஸ் கிடைக்கும். அதுக்காக நான் இருக்கிற கிளாத்த ரொம்ப கர்வ் பண்ணாம நார்மலா வச்சிருக்கேன். ஒரு பட்டியாலா ஒரு லுக்ல வர்றதுக்காக நான் அப்படி விட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த பட்டி பார்ட் வச்சிருக்கோம் இல்லைங்களா? இத நம்ம அழகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாரி இங்கேயுமே இந்த கால் வளைவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கால் சுற்றளவு வளைவுல இந்த கரெக்ட்டா இந்த பாத வளைவு வந்து ஓவரால் வந்து 6, 6 1/2 கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு 6 1/2 வச்சா கரெக்ட்டா இருக்கும். நார்மல் பெர்சனுக்கு ரொம்ப சின்ன பசங்களுக்கு அதுக்கேத்த அந்த கரெக்ட்டா அந்த அ அந்த ஆங்கில வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு 4 ஃபிங்கர் வரா மாரி நம்ம ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஓவரால் வந்து ஒரு 6 வச்சாலே கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் ஃபேட்டியா இருக்காங்க, இல்ல கால் கொஞ்சம் பெருசா இருக்கு வளைவுனா, அப்போ நம்ம கரெக்ட்டா அளவு எடுத்துக்கலாம் அதுக்கேத்தா மாரி. இப்போ நம்ம கரெக்ட்டா அந்த நாச்சஸ் குடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா, அங்க தான் நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ இது டபுள் லேயரா இருக்கும். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸு, காலுக்கான பீஸ் 2 காலுக்கான பீஸு. அது 2மே ஜாயிண்டா இருக்கும். அத நம்ம தனியா கட் பண்ணி எடுத்துடலாம். இது மோஸ்ட்டா பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க எடுக்கும் பேண்ட் அளவு. கரெக்ட்டா அளவுகள் வந்து நம்ம கரெக்ட்டா வச்சிருந்தோம்னா, டக்குனு மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். இல்ல நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். அவ்வளோதான் ரொம்ப ஈஸி பேண்ட் அளவு பொறுத்தவரைக்கும். அதுமாரி ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஈஸி. கூடிய சீக்கிரத்தில ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பிகினர்ஸ் யாராவது இப்போ தான் ஸ்டிச் பண்ண கத்துட்ருக்காங்க அவங்களுக்குன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னும் இது போல வீடியோகள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா உடனே வந்து சேரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.